என் பொண்ணு அதிகமா சோதிக்காதப்பா. சீக்கிரமா என் மாப்பிள்ளைக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுப்பா. பத்ரி எனக்கு தாலி கட்டினாதான் என் கணவன். ஸ்ரீ சார் எனக்கு எப்பவுமே கடவுள். அந்த கடவுளுக்கு ஒரு சோதனை வரும்போது நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. உடனடியா ஸ்ரீவத்சனுக்கு ஆபரேஷன் பண்ண ஏற்பாடு பண்ணிடலாம். அவருக்கு கிட்னி கொடுக்க ஆள் ரெடியா இருக்காங்க. அந்த விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். நாங்க அத்திம்பேருக்காக கிட்னி தர்றதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லக்கா. ஆமாண்டி பத்மா. அம்மா பத்மா, சீதா சொல்றது வெறும் ஆறுதலுக்காக மட்டும் சொல்ற வார்த்தை இல்லம்மா, அதுதாம்மா உண்மை. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவுதாம்மா இது. உங்க ஆத்துக்காரருக்காக நாங்கெல்லாம் கிட்னி கொடுக்க தயாரா இருக்கோமா. அப்பா, பணக்கார குடும்பத்துல வாக்கப்பட்டு போய் நான் இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுமே பண்ணல. அது மட்டும் இல்ல, என் மாமியார் உங்களையும் நான் மாத்து மனுஷாலையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவமானப்படுத்தி இருக்கா. அப்படி இருந்தோம் நீங்க எல்லாரும் என் ஆத்துக்காரருக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு நீ நாத்து பொண்ணுமா, நோக்கு ஒரு கஷ்டம்னா நாங்கெல்லாம் அப்படியே விட்டுடுவோமாமா. தைரியமா இருமா. மாப்பிள்ளைக்கு நல்ல விதமா ஆபரேஷன் முடிஞ்சு ஆத்துக்காரர் ஆத்துக்கு நிச்சயமா திரும்பி வருவாருமா. கவலைப்படாதமா. அந்த நம்பிக்கையில தான் நானும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இது பாருங்கப்பா, அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அடுத்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டுடுவேன். என்னமா பேசுற? பிரச்சனைக்கு தீர்வு சாவுதான்னா இந்த லோகம் இந்நேரம் சுடுகாடா இருக்குமா. பிரச்சனைகளை தைரியமா எதிர்த்து நின்னா தாமா பிரச்சனைகள் நம்மளை விட்டு விலகி போகுமா. அம்மா, என்னோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டுதாமா. அம்மா, இந்த தடவை நான் ஃபர்ஸ்ட் ரேங்க்மா. என்னோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல குட்னு போட்டிருக்காங்க. அம்மா, எல்லா பிள்ளைகளோட மம்மியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா ஆசை ஆசையா கொஞ்சி கொஞ்சி பிள்ளைங்களுக்கு பிரசன்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நீ நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். அட்லீஸ்ட் என் கூட பேச கூட மாட்டேங்கிற. கிருஷ்ணா, என்னமாச்சு? ஏன் அழுதுன்னு இருக்க? நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வந்திருக்கேன். மம்மி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல சைனே போட மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. சரி சரி சரி, உன் ப்ரோக்ரஸை என்கிட்ட கொடு. நான் அம்மா கிட்ட சைன் வாங்கி வைக்கிறேன். நீ போய் வெளியாடு. துளசி, துளசி, துளசி. துளசி, என்னாச்சு துளசி? நோக்கு, ஏன் இப்படி சிலையாட்ட சமைஞ்சு போயிட்ட? இப்படியே சிலையா மாறிட்டா நல்லதுன்னு தோணுது. பிரச்சனையில இருந்து சட்டுன்னு விடுதலை கிடைச்சிரும்ல. நாம நினைச்சதெல்லாம் நடந்துருமா என்ன? ஆமா, ஸ்ரீசரை பாத்தீங்களா? இப்ப எப்படி இருக்காரு? அவங்க குடும்ப ஆட்கள்ல யாரோட கிட்னியாவது அவருக்கு பொருந்துச்சா? இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல தான் வரேன். ரங்கநாயகி அம்மா குடும்பத்துல இருந்து யாரு கிட்னியும் ஸ்ரீவத்சனுக்கு செட் ஆகல. பணம் எவ்வளவு கொடுக்கறனாலும் சரியான கிட்னி கிடைக்கல. அந்த பத்மாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த சின்ன வயசுல அவளுக்கு எவ்வளவு பெரிய சோதனை. ஸ்ரீவத்சன் பிரச்சனை இருக்கட்டும், அவருக்கு வந்த நோய அவங்க அம்மா பணத்தை வச்சு விரட்டிடுவாங்க. நம்ம பிரச்சனைய பத்தி இப்ப நம்ம பேசுவோம். ஆமா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடக்குது? ஓ, பேஷா நடந்துட்டு இருக்கு. மண்டபத்துக்கு, சமையல்காரருக்கு, பூக்காரருக்கு, போட்டோகிராஃபருக்கு எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருக்கேன், அதுவும் ரெடியாகி வந்துடும்.
நான் துளசி கழுத்துல தாலி கட்ட வேண்டியதுதான் பாக்கி. இனிமே நீ எந்த சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி பேசக்கூடாதும்மா. நல்ல விஷயங்களை நாம நினைச்சாதான் நமக்கு நல்லது நடக்குமா? நேக்கு புரியுறதுப்பா. நல்லதையே தான் பேசணும், நல்லதையே தான் நினைக்கணும்னு என் உள் மனசு சொல்லுது. ஆனா என்ன பண்றது? அப்படி எதுவுமே நடக்கிறது இல்லையாப்பா. அப்படி இருக்கச்சு நான் 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 என்னப்பா பண்றது? ஒரு காலத்துல பணம் தான் எல்லாமே நினைச்சேன். பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாகும் நினைச்சேன். பணம் இருந்தா போறோம், இந்த உலகத்தையே ஆளலான்னு நினைச்சேன். ஆனா ஆனா இப்போ அவர் உடம்புக்கு முடியாம படுத்துட்டு இருக்கிறத பாக்குறச்ச நீக்கு என்ன தோன்றது தெரியுமா? இவ்வளவு நாளா நான் பணம் பணம்னு ஏங்கிட்டு இருந்த அந்த பணக்கார வாழ்க்கை நீக்கு வேண்டாப்பா. காரு, பங்களா, கழுத்து நிறைய நகை, பட்டு புடவை எதுவுமே வேண்டாம். நேக்கு அவர் ஆரோக்கியமா இருந்தா அதுவே போறோம்ப்பா. அதுதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் உண்மையான சந்தோஷம்னு இப்ப எனக்கு புரியுதுப்பா. நேக்கு அவர் மட்டும் போறோம், அவர் மட்டும் போறோம்ப்பா. வேற எதுவுமே வேண்டாம்ப்பா. என் பொண்ணை அதிகமா சோதிக்காதப்பா. சீக்கிரமா என் மாப்பிள்ளைக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுப்பா. என் பொண்ணு அழறத பார்க்க என்னால தாங்க முடியலப்பா. பெருமாளே, அம்மா அழாதம்மா. பெருமாளே, என் மாப்பிள்ளைக்கு சீக்கிரத்துல தேக ஆரோக்கியத்தை கொடுப்பா. என் பொண்ணு அழறத பார்த்துக்கிட்டு என்னால தாங்க முடியலப்பா. பெருமாளே, என் பொண்ணை சோதிக்காதப்பா, என் பொண்ணை சோதிக்காதப்பா. ஹலோ. ஓகே ஓகே, நான் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுறேன். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் அவசரமாக போகணும். நாளைக்கு வரேன். துளசி, இது கிருஷ்ணாவோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். இதில் கையெழுத்து போட்டு அவர்கிட்ட கொடுங்க. இதில் கையெழுத்து வாங்குறதுக்காக அவர் ரொம்ப நேரமாக நின்னா. நீங்கள் ஏதோ சிந்தனையில் இருந்தீங்க. சரி. துளசி, நீங்கள் கல்யாண பொண்ணு, சிரிச்ச முகமாக இருக்கணும். இப்படி முகம் வாடி போயிருக்கக்கூடாது. டேக் கேர். வரங்க. வாங்க. பாத்தியடி அவர் சொல்லிட்டு போறத. சும்மா கண்டதை பத்தி நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா இரு. இனிமே பத்திரி தான் உனக்கு எல்லாம். அவர் சொல்றபடி கேட்டு நடந்துக்கோ. என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கல்யாணம் எனக்கு முக்கியமா படல. உயிருக்கு போராடிட்டு இருக்க ஸ்ரீவத்சன் சார் நல்லபடியா பொழைச்சு வரணும். அவர் நல்ல விதமா எழுந்து வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட கல்யாணம் எல்லாம். என்னடி சொல்ற? ஸ்ரீவத்சன் எப்ப குணமாகி வருது? எப்ப உனக்கு கல்யாணம் நடக்கிறது? அவர் ரத்த சம்பந்தமான ஆட்களோட கிட்னியே அவருக்கு பொருந்தல. இன்னும் அவரோட கிட்னிக்கு சேர்ற மாதிரி பொருத்தமான ஆளை கண்டுபிடிச்சு ஆபரேஷன் பண்ணி அவர் எந்திரிச்சு அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகுமோ? அவர் பழைக்கிறதுக்கும் உன் கல்யாணத்துக்கும் என்னடி சம்பந்தம்? அக்கா, ஸ்ரீவத்சன் சார் நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச உதவிகள் எல்லாம் மறந்துட்டு நீ பேசுற. அவர் இல்லைன்னா நமக்கு வந்த கஷ்டத்துக்கு நம்ம என்னைக்கோ காணாம போயிருக்கணும். அவ்வளோ ஏன், இந்த பத்ரி கூட அவர் ஏற்பாடு பண்ண மாப்பிள்ள தானே. அவருக்கு குணமாகற வரைக்கும் எனக்கு கல்யாணமே கிடையாதுக்கா. ஸ்ரீ குடும்பத்து உறவுகள் கிட்னி அவருக்கு பிறந்தலன்னு எனக்கு பத்ரி சொல்லிதான் தெரியும். ஏற்கனவே நான் டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். பாசிட்டிவான ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட கிட்னியை ஸ்ரீ சாருக்கு கொடுப்பேன். என்னடி இப்படி குண்ட தூக்கி போடுற? உன் கிட்னியை ஸ்ரீவத்சனுக்கு கொடுக்கறேங்கிறது பத்ரிக்கு தெரியுமா? அவருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த உலகத்துல முக்கியமான விஷயம் ஸ்ரீவத்சன் சாரோட உயிர் தான். அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். என்ன இருந்தாலும் பத்ரி உன்னை கட்டிக்க போறவரு, அவர்கிட்ட மறைக்கிறது தப்பு இல்லையா? தப்பா எனக்கு தோணலக்கா. பத்ரி எனக்கு தாலி கட்டினாதான்
என் கணவன் ஸ்ரீ சார் எனக்கு எப்பவுமே கடவுள். அந்த கடவுளுக்கு ஒரு சோதனை வரும்போது நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இதான் என்னோட முடிவு. தயவு செஞ்சு என் மனசு மாத்த முயற்சி பண்ணாதீங்க. வந்தனா, என்ன சௌந்தர்யா, ஏன் அழுதுட்டு இருக்கா? இத பாருங்கப்பா, சுரேஷை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுல இருந்து இப்படிதான் அழுதுட்டு இருக்கா. நான் என்ன ஏதுன்னு கேட்டா கூட வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறா. நீங்களாவது கேளுங்களேன். என்னம்மா அது, ஏன் அழுவுற? உன்னதாம்மா கேக்குறேன், ஏன் அழுவுற? அழாம என்ன என்னப்பா பண்ண சொல்றீங்க? சுரேஷத்தனை பாக்குறதுக்கு நான் எவ்வளவு ஆசையா ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அதுக்கு நாங்க போகாமையே இருந்திருக்கலாம்ப்பா. ஏன், என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. அப்பா, சுரேஷத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போயிருந்தப்பா, அங்க சுரேஷத்தா அவங்க அம்மாவை ரொம்ப திட்டிட்டு இருந்தாருப்பா. அத கேட்டுனா திரும்பி வந்துட்டேன். என்ன திட்டிக்கிட்டு இருந்தான்? என்ன சொல்லிருப்பா? கௌசல்யாவை என் மனசுல இருந்து தூக்கி எறிய முடியாதுன்னு சொல்லிருப்பான். ச்சே, அவன் திருந்த மாட்டேங்கிற பாருங்க. அவனால அவங்க அண்ணன் என்ன பிரிஞ்சு வாழறது கூட அவனுக்கு பெருசா தெரியல. அவனுக்கு கௌசல்யா தான் பெருசா தெரியறா. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும். நீ கவலைப்படாதம்மா. சுரேஷ் மனசுல இருந்து அந்த கௌசல்யாவை எப்படி விரட்டி அடிக்கிறதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா, நீங்க எது செஞ்சாலும் சுரேஷத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. முதல்ல சுரேஷத்தா மனசுல இருக்க கௌசல்யாவை தூக்கி வெளியே எரிஞ்சாதான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாரு. கௌசல்யாவை சுரேஷ் மனசுல இருந்து விரட்டுற, ஒரேடியா விரட்டுற. அப்புறமா உனக்கு சுரேஷ்க்கு கல்யாணத்தை நான் சீக்கிரம் நடத்தி காட்டுறேன். நீ கவலைப்படாத, ஓகே? அழாத. ஹலோ கௌசி. வாங்க அங்கிள், உட்காருங்க. பரவாயில்லம்மா, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிடுறேன். சுரேஷை பார்த்தேல, இப்ப எப்படி இருக்கார்? என்னை பத்தி ஏதாவது விசாரிச்சாரா? பார்த்தேம்மா, பார்த்தேன். சுரேஷை பார்த்துட்டு நேரம் உன்னை பார்க்க தான் வரேன். அவன் ரொம்ப நல்லா இருக்கான். கடவுள் அருளால பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஃபங்க்ஷனில் ஆட முடியலன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டான். ஒன்னால் ஆட முடியாட்டாலும் கௌசல்யா ஆட போகிறான்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாம்மா. நான் அவரை பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிற விஷயத்தையும், அவரை பார்க்க வந்து அவமானப்பட்டு திரும்பினதையும் நீங்க அவர்கிட்ட சொன்னீங்களா? சொன்னம்மா, சொன்னேன். அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறத பற்றி கூட பெருசாக கவலைப்படலை. ஆனால் உங்கூட ஆட முடியாமல் போச்சேன்னு தான் ரொம்ப வருத்தப்பட்டான். அவனை பார்க்க வந்து நீ அவமானப்பட்டல்ல, அதை நினச்சி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டான். வாங்க. நமஸ்காரம். அந்த புள்ளையண்டா சுரேஷ் இப்போ எப்படி இருக்கான்? டோன்ட் வரி, இஸ் ஆல் ரைட். பை காட்ஸ் கிரேஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். மா கௌசி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. சுரேஷ் உங்ககிட்ட தனியா மனசு விட்டு பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறாமா. நானும் அவரை பார்க்கணும், அவருக்கு ஆறுதலா 2 வார்த்தை பேசணும்னு நினைக்கிறேன். நான் சஞ்சய் எழுந்து கஷ்டப்படுறச்ச எனக்கு ஆறுதலா இருந்து தைரியம் கொடுத்த மனுஷனுக்கு இப்ப என்னால தைரியம் கொடுக்க முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். நானே உங்களை வர சொல்லி ஆள் அனுப்பலான் இருந்தேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. டாக்டர், ரிசல்ட்லாம் வந்துருச்சா? என் கிட்னி ஸ்ரீவத்சன் சாருக்கு பொருத்தமா இருக்குதா? உங்க கிட்னி தாமா அவருக்கு எல்லா வகையிலும் பொருத்தமா இருக்கு. ஸ்ரீவத்சனோட அப்பா, அம்மா, மாமா, அவர் மனைவி எல்லார் பிளட்டையும் செக் பண்ணியாச்சு. பட் யாரோட பிளட்டும் அவருக்கு சூட் ஆகல. ஆனா உங்க பிளட் சூட் ஆயிடுச்சு. உங்க கிட்னி அவருக்கு பொருத்தலாம். ஏமா கண் கலங்குறீங்க? உங்க கிட்னி பொருத்தமா இருக்குன்னு நான் நல்ல விஷயத்தை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஆனந்த கண்ணீர் டாக்டர். என்னோட வாழ்க்கையில எனக்கு பல விதத்துல உதவி செஞ்ச ஸ்ரீவத்சன் சாருக்கு நான் என்ன கைமாறு பண்ணுவேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு சரியான நேரமா தான் இந்த கிட்னி கொடுக்கறத நான் பயன்படுத்திக்கிறேன். இது நான் கடவுள் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதமா நினைக்கிறேன்.
ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்கம்மா. ப்ளீஸ் கூல் டவுன். டாக்டர், ஸ்ரீவத்சன் சாருக்கு என்னோட கிட்னி தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா அதே நேரத்துல நான் தான் அவருக்கு கிட்னி தரேங்கிற விஷயம் தயவு செஞ்சு யாருக்கும் தெரிய வேணாம். அதுக்கு நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். என்னம்மா சொல்றீங்க? நீங்க செய்ய போறது எவ்வளவு பெரிய தியாகம் தெரியுமா? இத போய் எதுக்கு யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்றீங்க? நான் தான் கிட்னி தரேங்கிறது தெரிஞ்சா அவங்க குடும்பத்துல வீணான குழப்பங்கள் உண்டாகும். ரெண்டாவது, இதை நான் ஒரு தியாகமா செய்யல. ஸ்ரீவத்சன் சார் எனக்கு செஞ்ச உதவிக்கு பிரதிபலனாதான் இதை நான் செய்ய போறேன். அதனால இத பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவத்சன் சார் பழிக்கணும். இப்ப எனக்கு அதுதான் முக்கியம். ஓகே, டோனருக்கு இதுல விருப்பம் இல்லைங்கிறப்போ நாங்க யாரு கிட்னி கொடுத்தாங்கிற விஷயத்த கட்டாயம் வெளியே சொல்ல மாட்டோம். இப்ப நீங்க ஸ்ரீவத்சனுக்கு கிட்னி தரீங்க. உங்களுக்கு அது வெளியே சொல்ல விருப்பம் இல்லைன்னா நாங்க யாருக்கிட்டையும் இத பத்தி சொல்ல மாட்டோம். ஸ்ரீவத்சனுக்கு நீங்க கிட்னி கொடுத்து அவர் பழைச்சு வந்து கேட்டா கூட நிச்சயமா அந்த உண்மைய அவர்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இட்ஸ் a ப்ராமிஸ். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும். ஆபரேஷனுக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். அதனால நீங்க உடனே அட்மிட் ஆயிடுங்க ப்ளீஸ். சரி டாக்டர், நான் இப்பவே அட்மிட் ஆயிடுறேன். ஓகே, தேங்க்ஸ். இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? நீயும் சுரேஷன் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு நான் பண்ணிட்டு நான் உனக்கு டெலிஃபோன் பண்றேன். நீ ரெடியாரு. ஆஸ்பத்திரிக்கு நான் அழைச்சிட்டு போறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எனக்கு நாட்டியம் சொல்லி கொடுத்த குருவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்காம ப்ரோக்ராம்க்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருமோன்னு நான் ரொம்ப பயந்தேன். ஆனா அந்த பயம் இனி இல்ல. நீங்க பேஷண்டே இருக்காம சீக்கிரம் போய் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஹலோ, பேசிட்டு இருக்கிறது நீ என்ன சொல்ற? ஹலோ, 2 பேரும் தான் பேசிட்டு இருக்கு. நீங்க முதல்ல சீக்கிரம் போய் அக்காவும் சுரேஷும் மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு காஃபி கலந்து தரேன், சாப்பிட்டுட்டு போங்க. ஹலோ, ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட்டிங். இங்க வெயிட் பண்ணி காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. வேணா ஒண்ணு செய்யறேன். ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு டோஸ் ஃபினாயில் சாப்பிட்டுறேன். அதுவும் உன் காஃபியும் ஒண்ணுதான். என்ன சீதா, கோச்சிட்டியா? சும்மா தமாஷுக்கு சொன்னம்மா. ஃபினாயில் உன் காஃபியை விட நல்லா இருக்கும். வரட்டுமா? பை, see you. அனுப்பிட்டு வர. சரிப்பா. அப்பா, சுரேஷ சந்திக்க ஏற்பாடு பண்றேன்னு டாக்டர் சொன்ன உடனே கௌசி முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பார்த்தேளா? இந்த சந்தோஷம் எப்பவும் நிலைச்சிருக்கணும்பா. கௌசி மனசுல நிச்சயமா சுரேஷ் இருக்காருன்னு நினைக்கிறேன்ப்பா. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அந்த சந்தோஷத்தை விட எனக்கு வேற எந்த சந்தோஷமும் பெருசா தெரியாதுமா. அப்பா, தப்பா நினைச்சுக்காதீங்க. அக்கா மனசுல என்ன இருக்குன்னு நாம சரியா தெரிஞ்சுக்காம எப்படி நாம முடிவெடுக்க முடியும்? அவளுக்கு சுரேஷ் மேல இருக்கிறது குரு பக்தியா, இல்ல சிநேகிதமான உறவா, இல்ல விருப்பமா? இது எதுவுமே தெரிஞ்சுக்காம நாமளே எப்படிப்பா ஒரு முடிவுக்கு வர முடியும்? என்னம்மா சொல்ற? பொறுத்து இருந்து பார்க்கலான்னு சொல்றேன்ப்பா. ஒருவேளை சீதா சொல்றதும் சரியா இருக்குமோ? சுரேஷ், இந்தப்பா ஜூஸ் சாப்பிடு. என்ன ஆளை விடுமா. ஜூஸை குடிச்சு குடிச்சு நேக்கு ஜூஸ் மேலேயே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. நேக்கு மட்டும் பவர் இருந்துச்சுன்னா இன்னும் 6 மாசத்துக்கு நம்ம நாட்டுல பழ உற்பத்தியே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுவேன். அந்த அளவுக்கு நேக்கு ஃப்ரூட்ஸ் மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சுமா. சரிடா, சட்டம் போடு. ஆனா அதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு போடு. கேளுமா. வேண்டாமா? சொல்றத கேளு. இதை குடிடா. வேண்டாம்னு சொல்றேன்ல, ஏன் இப்படி பண்றீங்க? பாட்டில இருந்து ஊத்திட்டேன், வேஸ்ட் ஆயிடும். ப்ளீஸ் வேண்டாமா. இப்ப குடிச்சிடுறா, இனிமே கொடுக்க மாட்டேன். பா, ஜூஸை குடிக்கிறது கூட உனக்கு இத்தனை கஷ்டமா இருக்கு. சார், வணக்கம் சார். யார் சார் நீங்க? யாரை பார்க்கணும்? என் பேர் கெஜா. நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க எதுக்காக என்ன பார்க்கணும்? சார், நான் சொக்கலிங் ஐயாவோட ஆளு. உங்களுக்கு முடியலன்னு ஐயா உங்களை பார்த்து சொல்லி என்னை அனுப்பிச்சு வச்சாரு. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா சார்? நீங்க எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா முதல்ல இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். என்னை பார்த்துக்கிறதுக்கு இங்க டாக்டர், நர்ஸ், அம்மா எல்லாரும் இருக்காங்க. உங்களோட உதவி எனக்கு தேவையில்லை ப்ளீஸ். டேய் ப்ளீஸ் வெளியே போயிடுங்க. டேய், உதவி பண்ண வந்தவாளை உதாசீனம் பண்ணக்கூடாது.
அம்மா நோக்கு எதுவும் புரியாதுமா. இந்த மாதிரி ஆளுங்களோட உதவியை வாங்கிக்கிறதே ரொம்ப பாவம். சார் ப்ளீஸ் இங்க போயிடுங்க. சார் நான் உங்களை தொந்தரவு பண்ணுறதா நினைக்க வேண்டாம். ஐயா உடுப்பாக இருந்தாலும் சரி செருப்பாக இருந்தாலும் சரி நான் உங்க கூட இருந்தாகணும் சார். ஏன்னா நான் சொக்கலிங்க ஐயாவோட ஆள். அதனால அவர் என்ன உத்தரவு போறாரு என்னால் மீற முடியாது. புரிஞ்சுங்க சார் ப்ளீஸ். நீங்க இங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் வெளியே போய் நில்லுங்க. ப்ளீஸ் இங்க இருக்க வேண்டாம் சார். போங்க சார். சார் டாக்டர் உங்களுக்கு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எதுவுமே டாக்டர் என்கிட்ட காலையில சொல்லலையே. உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க சார், ரிப்போர்ட்ல எழுதுவாங்க. வாங்க போலாம். சரி வரேன். அம்மா போயிட்டு வந்துடுறேன். மெதுவா பாத்து ஜாக்கிரதை. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? வாங்க டாக்டர். நீங்க உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூ. நான் ரொம்ப சின்னவன். அவ உங்களுக்கு மரியாதை கொடுக்கல, உங்க உத்தியோகத்துக்கு தான் மரியாதை கொடுத்தா. ஐயா, அந்த தகுதியை எனக்கு தந்ததே மேடம் தான். மேடம் மட்டும் என்னை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கலனா நான் இன்னைக்கு படிச்சு டாக்டர் ஆயிருக்க முடியாது. பை த வே, நான் வந்த விஷயத்த சொல்லல. உடனடியா ஸ்ரீவத்சனுக்கு ஆபரேஷன் பண்ண ஏற்பாடு பண்ணிடலாம். அவருக்கு கிட்னி கொடுக்க ஆள் ரெடியா இருக்காங்க. அந்த விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். பெருமாளே, என் வேண்டுதலுக்கு செவிசாச்சு. என் ஆத்துக்காரருக்கு கிட்னி கொடுக்க ஆள் அனுப்பிச்சதுக்கு நன்றி. இந்த ஆபரேஷன் நல்ல முறையில நடந்து அவர் முன்ன மாதிரி நல்லபடியா ஆயிடணும். எங்க 4 பேரோட கிட்னியும் ஸ்ரீவத்சனுக்கு சேராத நிலையில என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டு இருந்தோம். அவனுக்கு சேர்ற மாதிரி ஒரு ஆள் ஸ்ரீவத்சனுக்கு கிட்னி தர சம்மதிச்சிட்டாருன்னு நீங்க சொன்ன உடனே என் வயித்துல பாலை வாத்த மாதிரி இருக்கு. யார் அந்த புண்ணியவா? அவரை நான் பார்க்கணுமே. ஏன் புண்ணியவான்னு சொல்றீங்க? அது புண்ணியவதியா கூட இருக்கலாம் இல்லையா?